ஹலோ மக்களே, நான் ரூபிகா பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டெஸ்ட்டுக்கான அடுத்த கொஷின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். அந்த கொஷின் பேப்பருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது வரைக்கும் நம்மளுடைய டெஸ்ட்டு பேட்சில் 10 டெஸ்ட்டு நடந்திருக்குங்க. 2 ரிவிஷன் டெஸ்ட்டு, அது இல்லாமல் 10 டெஸ்ட் நடந்திருக்கும். இந்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். எல்லோரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், எக்ஸாம் நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுறது மூலிமா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மார்க் வந்து கண்டிப்பாக 95+ போடலாம். எவ்வளோங்க? 95+ கண்டிப்பாக போடலாம். நீங்கள் இது பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்மளோட வீடியோஸில் எப்படி நம்ம கொடுத்துட்ருக்கோன்னா ஆன்சர் மட்டும் சொல்ல கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி தான் வீடியோவும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்களா? இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கொஷின் பேப்பர் லிங்க் பிடிஎஃப்பில் இருக்குது. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் பாருங்கள். எவ்வளோ கொஷின் சரியாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே முதல் எழுத்து. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்? முதல் எழுத்து முதல்ல வந்து உயிர் எழுத்துக்களாக இருக்கா, ஆ ஆ இ அந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கீ வரிசையில் கொடுத்துருக்கு. கா வரிசையில் இருக்கக்கூடிய கீ வரிசையில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாமே முதல் எழுத்து கீழ் எழுத்தில் வந்துருச்சு. முதல் எழுத்து கீழ் எழுத்தில் வந்துருச்சு. அப்போ என்ன பார்க்கணும்? இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். இரண்டாவது எழுத்து பார்க்குறோம் அப்படிங்கும்போது இப்போ இரண்டாவது எழுத்து பாருங்கள். அதை நம்ம வந்து காணாச்சா அந்த அது சரியான வரியில் நம்ம அது நமக்கு தெரியணும். காணாச்சா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா. மேல்நோக்குலா வா, சிறப்புலா, கீழ்நோக்குலா ரா நா. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கான இந்த வரிசை. இப்போ முதல் எழுத்து எல்லாமே கீ வரிசையில் வந்துருச்சு. இரண்டாவது என்னங்க வரணும்? இரண்டாவது எழுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இரண்டாவது எழுத்து முதல்ல வந்து இங்கே கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கிளி அப்படின்னு இருக்கு. கிளி அப்படின்றது லீ. அந்த கீழ்நோக்குலா எங்கெங்கே வருது? இங்கே கடைசிக்கும் முன்னாடி 3 எழுத்துக்கு முன்னாடி வருது. இப்போ இது வருமா? வராது. அடுத்து இந்த கிளிஞ்சல் பாருங்கள். இப்போ அதாவது இது வருமானா அது வரும் வராதுன்னு கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய மற்ற எழுத்துக்களுடைய மற்ற வார்த்தைகளோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது முதல்ல எது வரும்னா கிண்ணம் தான் வரும். ஏன்னா அதுதானே நான் ஃபஸ்ட்டு நான். அடுத்து கிண்ணம். கிண்ணம் எது எதில் இருக்குது? சி ஆப்ஷன்லேயும் டி ஆப்ஷன்லேயும் இருக்குது. அடுத்து என்ன வரணும்? கீக்கு அடுத்து கீ கா நா சா ஞா பா நா தா நா பா மா யா ரா. ரா அப்படின்றது இங்கே இருக்குது, கிராமம். இங்கே பாருங்கள், இங்கேயும் கிராமம், இங்கேயும் கிராமம். ரெண்டாவது எழுத்தும் சரியாக இருக்குது. ரெண்டாவது எழுத்தும் ஒரே மாதிரி இருக்குது, சி ஆப்ஷன்லையும் டி ஆப்ஷன்லையும். அடுத்து பாருங்கள், மூணாவது வார்த்தை கிழக்கு, சிறப்புலா. இங்கே டி ஆப்ஷனில் மூணாவது வார்த்தை என்ன கொடுத்துருக்காங்க? கீழ்நோக்குலா கொடுத்துருக்கக்கூடிய கிளி கொடுத்துருக்காங்க. சிறப்புலா ஃபஸ்ட் வருமா, கீழ்நோக்குலா ஃபஸ்ட் வருமா? சிறப்புலா தான் ஃபஸ்ட் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணிட்டோம், சி ஆப்ஷன் தான் சரியானது. இன்னொரு ஒரு ஆப்ஷன் வந்து குழப்பறதுக்காக நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த கிளிஞ்சல் இருக்கா. இப்போ இந்த கிளி வந்து முடிஞ்சு போச்சு. கிளிஞ்சல் இங்கே வந்து அடுத்த ஒரு எழுத்து இருக்குது. இப்போ முடிஞ்ச எழுத்து தான் ஃபஸ்ட்டு. இதுக்கு அடுத்த எழுத்து இல்லையா? இப்போ கிளி தான் ஃபஸ்ட் வரணும், கிளிஞ்சல் வந்து செகண்ட் தான் வரணும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு என்னங்க ஆன்சரு? சி ஆப்ஷன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அகரவரிசையில் எல்லாருமே ரொம்ப டேலண்டாக இருப்பீங்க, நல்லா பண்ணுவீங்க. இருந்தாலும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமே, ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது வந்து நம்ம சொல்லிடலாமே, சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் சொல்லியாச்சு. தெரியும், இதுக்கு போய் இவ்வளோ நேரம் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம். தெரியாதவங்க யாராவது இருப்பாங்க, அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த எழுத்துக்கள் மூணாவது எழுத்து வரைக்கும் கூட நமக்கு அந்த மாதிரி கூட வரலாம். அப்போ அது வந்து நம்ம இந்த மாதிரி அந்த கரெக்டான வரிசை வந்து எழுதி அதன்படி நீங்கள் தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இமேஜினேஷனில் போட வேணாம். எவ்வளோ நேரம் ஆயிரப்போகுது எக்ஸாமில்? கரெக்டாக காணாச்சு எழுதி உயிரெழுத்துக்கள் அதெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு அது அடிப்படையில் வச்சு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஏன்னா 1 மார்க்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1 மார்க்கு நம்ம விட்டுறவே கூடாது. நெக்ஸ்ட்டு இரண்டாவது கேள்வி, தேவநேய பாவனார் பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கூற்று என்னங்க கொடுத்துருக்காங்க? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் தேவநேய பாவாணர். ஓகே, கரெக்டு தான். உலக
தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். கரெக்டு தான். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கரெக்டு தான். அடுத்து பாருங்க, மூன்றாவது கூற்று, திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவர். இவராங்க தேவநேய பாவனராங்க வருவாங்க? இல்லை இல்லைங்களா. யார் வருவா? இரா இளங்குமாரனார். இரா இளங்குமாரனார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவர் தான் வருவார். திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றல் பெற்றவர். பாவாணர் நூலகத்தை உருவாக்கியவர். பாவாணர் நூலகத்தை உருவாக்கியவர் யாருங்க? இரா இளங்குமாரனார். நமக்கு எது எதுங்க சரியானது? 1 மற்றும் 2 சரியானது. எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஏ ஆப்ஷன். இரண்டாவது கேள்விக்கு ஏ ஆப்ஷன் தான் சரியானது. நெக்ஸ்ட்டு அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தேவநேய பாவாணர். நான்காவது கேள்வி, தமிழை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழை வடமொழி வல்லாண்மை நின்றும் மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? என்னங்க ஆன்சரு? நான்காவது கேள்விக்கு சி ஆப்ஷன், மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறுனா யாருங்க? தேவநேய பாவாணர் தான் மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மொழி ஞாயிறு. இந்த மாதிரி அடைமொழிகள் கொடுத்தும் நமக்கு கொஷின் கேட்கலாம். இப்போ எல்லாருக்கான அடைமொழிகளும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ கவிஞாயிறு யாருங்க? கவிஞாயிறு தாரா பாரதி. கவிஞாயிறு தாரா பாரதி. சரிங்களா? கவிஞாயிறு தாரா பாரதி. கலைஞர் யாருன்னா நான் முத்துசாமி அப்படின்றவர் வருவார். அந்த கூத்துப்பட்டறை தமிழ் நாடக கலை அந்த 10th ஒரு லெசன் இருக்கும். அதில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க கலைஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நான்காவது கேள்விக்கு என்னங்க சரியான ஆன்சர்? சி ஆப்ஷன், அதாவது மொழி ஞாயிறு. அவர் என்ன சொன்னாராமா? தமிழை வடமொழி வல்லாண்மை என்றும் மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று தேவநேய பாவாணர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக நமக்கு தேவநேய பாவாணர்னு சொல்ல கிடையாது, மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல நமக்கு 2 கொஷின் வந்து இருக்குது. இன்னும் நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, கவிஞாயிறு. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுவர் யாருங்க? தாரா பாரதி. தாரா பாரதியினுடைய இயற்பெயர் என்னங்க? ராதா கிருஷ்ணன். ராதா கிருஷ்ணன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஐந்தாவது கேள்வி, தேவநேய பாவாணர் அவர்களின் சிறப்பு பெயர்களில் அல்லாதது எது? தேவநேய பாவாணர் அவர்களில் சிறப்பு பெயர்களில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐந்தாவது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? முதல் ஆப்ஷன் செந்தமிழ் ஞாயிறு அப்படின்றாங்க. செந்தமிழ் ஞாயிறு யாருங்க? தேவநேய பாவாணர் தான். சரிதான். நெக்ஸ்ட்டு செந்தமிழ் தேனி. செந்தமிழ் தேனி யாருங்க? பாரதியார் இல்லையா? செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுவர் பாரதியார். செந்தமிழ் செல்வர் என்று அழைக்கப்படுவர் தேவநேய பாவாணர். தமிழ் பெருங்காவலர் அப்படின்னு அழைக்கப்படுறதும் தேவநேய பாவாணர் தான். இப்போ ஐந்தாவது கேள்வி, அவருடைய சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது தான் கேட்குறாங்க. பொருந்தாதது எதுங்க? பி ஆப்ஷன், செந்தமிழ் தேனி வந்து யார்? பாரதியார். அப்போ தேவநேய பாவாணனுடைய சிறப்பு பெயர்கள் எது எதுன்னு நம்ம இந்த இடத்துல டக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கணும். என்னங்க? செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். இது எல்லாமே தேவநேய பாவாணர். அடுத்து ஆறாவது கேள்வி, தேவநேய பாவாணர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? தேவநேய பாவாணர் பெயரில் மாவட்ட மைய நூலகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆறாவது கேள்விக்கு சி ஆப்ஷன், சென்னை. நெக்ஸ்ட்டு ஏழாவது கேள்வி, தேவநேய பாவாணர் முழு உருவச் சிலை அமைந்துள்ள மாவட்டம் எது? முழு உருவச் சிலை எங்கே அமைந்திருக்குன்னு கேட்குறாங்க. ராஜபாளையம். 7வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன். 8வது கேள்வி, மன்னிப்பு என்பது உருது சொல் என்றும் பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள் என்றவர் யார்? 8வது கேள்விக்கு சி ஆப்ஷன், தேவநேய பாவாணர் தான் சொல்லியிருப்பார். மன்னிப்பு அப்படின்னு சொல்ல, மன்னிப்பு வந்து உருது சொல் கிடையாது. அது என்ன? அது தமிழ் சொல் கிடையாது. அது வந்து ஒரு உருது சொல். இப்போ தமிழில் வந்து பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து தேவநேய பாவாணர் வந்து சொல்லியிருப்பாராம். 8வதுக்கு சி ஆப்ஷன். 8வது கேள்விக்கு சி ஆப்ஷன். அடுத்து 9வது கேள்வி, நமக்கு என்ன கேட்குறாங்க? தவறான கூற்றினை தேர்வு செய்க அப்படின்னு தான் நமக்கு கொஷின். இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல் கூற்று என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு,
அவற்றோடு எனக்கு மானமும் உண்டு என கூறியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வறுமை உண்டு, மனைவி மக்களும் உண்டு, மானமும் உண்டு என கூறியவர் தேவநேய பாவாணர். சரிதான், அவர் தான் சொல்லியிருப்பார். 2ஆம் உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றம் தமிழ் மரபும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது கூற்று தவறானது. இப்போ இதுக்கு சரியான ஆன்சர் என்னங்க? 9வதுக்கு ஏ ஆப்ஷன், கூற்று 1 சரி, 2வது கூற்று தவறானது. 10வது கேள்வி, பாவாணர் கூறிய தமிழ் பற்றிய 16 செவ்வியல் தன்மைகளில் தவறானது எது? பாவாணர் கூறிய தமிழ் பற்றிய 16 செவ்வியல் தன்மைகளில் தவறானது எது? 10வது கேள்விக்கான ஆன்சர் டி ஆப்ஷன், நேர்மை. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் நேர்மை, அதாவது டி ஆப்ஷன் பார்த்தாச்சு. இந்த கேள்வியில் நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, தமிழ் பற்றிய 16 செவ்வியல் தன்மைகளை யார் சொல்லியிருப்பார்னா தேவநேய பாவாணர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 11வது கேள்வி, மண்ணிலே விண் என்ற நூலை படைத்தவர் யார்? மண்ணிலே விண் என்ற நூலை படைத்தவர் யார்? தேவநேய பாவாணர். 11க்கு சி ஆப்ஷன். 12வது கேள்வி, தேவநேய பாவாணர் பெற்ற சிறப்பு பெயர்களின் எண்ணிக்கை எத்தனை? தேவநேய பாவாணர் பெற்ற சிறப்பு பெயர்களின் எண்ணிக்கை எத்தனை? 12வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன், 174. இந்த கொஷின் நமக்கு 9th ஓல்டு புக்கில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில பெயர்களும் அந்த சிறப்பு பெயர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை படிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மேலே ஒரு கொஷின் பார்த்தோம் இல்லையா, இதில் அல்லாதது யார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது கொடுத்துட்டு இதில் எதுன்னு சொல்லி கூட கேட்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா தேவநேய பாவாணர் நம்மளுடைய சிலபஸில் முக்கியமாக அவரோட பேர் டேரெக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கனாலும் ஒரு அகரவரிசை தான். அகரவரிசைப்படி சொற்களை வரிசைப்படுத்துக. 13வது கேள்விக்கு 13க்கு என்னங்க ஆன்சர்? டி ஆப்ஷன், அன்னம். பார்த்திங்கன்னா முதல்ல உயிரெழுத்துக்கள் வரிசையை பார்க்கணுமா? இப்போ எல்லாத்துலேயுமே இங்கே முதல் ஆப்ஷன் தவிர மீதி 3 ஆப்ஷன்லேயும் அன்னம் 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 இருக்குது. இப்போ நாம் இந்த 3 ஆப்ஷனில் எது வரும்னு பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தாவரிசை. தாக்கு அப்புறம் தானே பா வரும், பாக்கு அப்புறம் தான் பால. 2வது பார்த்திங்கன்னா மா வந்திருக்கு, இங்கே ரா வந்திருக்கு, ரா வரிசை வந்திருக்கு. மா வரிசை தானே ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா முதல் வரிசை அன்னம், தை, பம்பரம், பரிசு, மலர். இது உங்களுக்கு நல்லா தெரியும். 13க்கு டி ஆப்ஷன். 14வது கேள்வி, உலகின் முதல் மாந்தன் தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்று உரைத்தவர் யார்? தேவநேய பாவாணர். 14க்கு டி ஆப்ஷன். 14க்கு டி ஆப்ஷன். அடுத்து 15வது கேள்வி, பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 1974. பி ஆப்ஷன். 15க்கு பி ஆப்ஷன். 16 பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வந்துள்ளது அப்படின்னா 8 தொகுதிகளாக வந்துள்ளது. எத்தனை தொகுதிகளுங்க? 8 தொகுதிகளாக வந்துள்ளது. 8 தொகுதிகள். ஏ ஆப்ஷன். 16க்கு ஏ ஆப்ஷன். 16க்கு ஏ ஆப்ஷன். 17 பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் பொருந்தாதது எது? பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் பொருந்தாதது எது? பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மகபுகு வஞ்சி, பள்ளிப்பறவைகள், பாவிய கொத்து, என் சுவை என்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எதுங்க பொருந்தாதது? என் சுவை என்பது தான் பொருந்தாதது. மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், பாவிய கொத்து, நூறாசிரியம், இந்த மாதிரி நிறைய நூல்கள், கொய்யாக்கனி, இந்த மாதிரிலாம் நிறைய நூல்கள் பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ பொருந்தாதது எது? என் சுவை என்பது தான் பொருந்தாதது. 17க்கு டி ஆப்ஷன். 18 தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே என்று பெருஞ்சித்திரனாரின் பாராட்டுவது யாரை? பெருஞ்சித்திரனார் பாராட்டுவது யாரை அல்லது எதை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 18வது கேள்விக்கு பி ஆப்ஷன், தமிழை தான் பாராட்டுறாரு. தமிழை அவ்வளோ சிறப்பாக அந்த பாடலில் சொல்லியிருப்பார். தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? தேவநேய பாவாணர் பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்காரு. சாரிங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்காரு. எதை குறிப்பிட்டிருக்காருன்னா தமிழை குறிப்பிட்டிருக்காரு. 18க்கு பி ஆப்ஷன். 18க்கு பி ஆப்ஷன்.
19 பெருஞ்சித்திரனாரின் தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. 19வது கேள்வி பெருஞ்சித்திரனார் தொடர்பான கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை பரப்பியவர். கரெக்டு தான். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இதழ்கள் தான் தென்மொழி தமிழ் சிட்டு. இன்னொன்று என்னன்னா தமிழ் நிலம் அப்படின்றது வரும். ஃபஸ்ட்டு ஒன்று சரிதான். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாவலர் மணி என்ற சிறப்பு பெயரை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாவலர் மணி யாருங்க? வாணிதாசன் வருவார் இல்லையா. திருக்குறள் தெளிவுரை எழுதியவர். திருக்குறள் தெளிவுரையெல்லாம் எழுதியிருக்க மாட்டார். கூற்று 1 மட்டும் சரி. 1 மட்டும் சரிங்கிறது 19க்கு பி ஆப்ஷன். 19க்கு பி ஆப்ஷன். 20 சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தவர் யாருங்க? பாவலர். 20வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 20க்கு ஏ ஆப்ஷன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். கவிஞர் ஏறு யாருங்க? கவிஞர் பாவலர் மணி 2 பேருமே வாணிதாசன். மொழிஞாயிறு இப்போ தானே பார்த்தோம், தேவநேய பாவாணர். 21வது கேள்வி பெருஞ்சித்திரனாரின் பள்ளி பறவைகள் என்ற நூலின் முப்பிரிவுகளில் அல்லாதது. பெருஞ்சித்திரனாரின் பள்ளி பறவைகள் என்ற நூலின் முப்பிரிவுகளில் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. 21வது கேள்விக்கு பி பள்ளிகளுக்கு அப்படின்றது கிடையாது. மீதி பறவைகளுக்கு குஞ்சுகளுக்கு மணிமொழி மாலை அப்படின்றது சரியானது. 21க்கு பி ஆப்ஷன். 22 பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் தவறானது எது? 22க்கு தமிழ் சிட்டு, தென்மொழி, தமிழ் நிலம், தென்னிலம். இதில் எதுங்க தவறானது? தென்னிலம் அப்படின்றது தவறானது. டி தவறானது. 22க்கு டி ஆப்ஷன். 23 பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 23வது கேள்விக்கு சி ஆப்ஷன். கனிச்சாறு அப்படின்ற நூலில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய இதில் தான் இந்த பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அப்படின்ற பாடல் வரி இடம்பெற்றிருக்கும். 24வது கேள்வி தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 24வது கேள்விக்கு டி ஆப்ஷன். 24வது கேள்விக்கு டி ஆப்ஷன். 25 பெருஞ்சித்திரனார் பாடிய வரிகளில் தவறானது. பெருஞ்சித்திரனார் பாடிய வரிகளில் தவறானது எது? 25க்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்க்கலாம். அறம் பெருகும் தமிழ் படைத்தல் அகத்தில் ஒளி பெருகும். பெருஞ்சித்திரனார் தான் சொல்லியிருப்பார். ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல படைத்ததுவாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லைன் வரும். அதுவும் அவர் தான் படிச்சிருப்பார். அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அதுவும் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய தான். சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி அப்படின்றது தான் தவறானது. அப்போ 25க்கு எதுங்க சரியான ஆன்சரு? டி ஆப்ஷன் தான் சரியான ஆன்சரு. 25க்கு ஏன்னா தவறானது தானே கேட்குறாங்க. அப்போ 25க்கு டி ஆப்ஷன். 26 கீழ்காணும் கூற்றுகளில் தவறில்லாததை தேர்ந்தெடுக்க. பெருஞ்சித்திரனார் பற்றி கொடுத்துருக்காங்க. 26வது கேள்விக்கு சங்கரன் கோயில் பிறந்தவரா? தப்பு. பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் என்பது சரியானது. தென்மொழி தமிழ் சீட்டு தமிழ்நிலம் போன்ற நூல்களை படைத்தவர்னு சொல்லியிருக்காங்க. இது நூல்கள் கிடையாது, இதழ்கள். இது இவருடைய இதழ்கள். இது 3 இவருடையது தான். ஆனால் அது நூல்கள் கிடையாது, இதழ்கள் அப்படின்றது சரியானது. அப்போ இதுவும் தவறானது. அப்போ சரியானது ஆன்சர் இதுங்க 2 மட்டும்தான் சரியானது. 26க்கு டி ஆப்ஷன். 26க்கு டி ஆப்ஷன். 27 ஓய்வாக இருக்கையில் தம்பினி டேஸ் பழகு என்கிறார் பெருஞ்சித்திரனார். 27வது கேள்விக்கு பி ஆப்ஷன். ஓவியம் வரைந்து பழகு. ஓவியம் வரைந்து பழகு. 28 வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? 28க்கு ஏ ஆப்ஷன். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 29 பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் காவிய பாவை அப்படின்றதான் தவறானது. மீதி எல்லாமே பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், கொய்யாக்கனி இதெல்லாம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் தான். நெக்ஸ்ட்டு 30வது கேள்வி சரியான இணைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். கவிஞர் ஏறு பெருஞ்சித்திரனார் சொல்லியிருக்காங்க. தப்பு. கவிஞர் ஏறு பெருஞ்சித்திரனார் கிடையாது. சரிங்களா. கவிஞர் ஏறு பெருஞ்சித்திரனார் கிடையாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க?
செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் ஞாயிறு. தேவநேய பாவாணர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது சரிதான். பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார், அதுவும் சரிதான். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர், அதுவும் சரிதான். அப்போ 3 இணைகள் தான் சரியானது. 30க்கு சி ஆப்ஷன். 30க்கு சி ஆப்ஷன். 31 தாய் என்ற வேர் சொல்லுக்கு இணையான பிறவினை தொடர் எது? தாய் என்னும் வேர் சொல்லுக்கு இணையான பிறவினை தொடர் தான் கேட்குறாங்க. 31க்கு பி ஆப்ஷன், தருவித்தேன். இப்போ பிறவினை தொடர் கேட்டிருக்காங்களா? பிறவினை தொடர் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதில் வந்து எப்படி இருக்குன்னா, பி வி வை செய் பண்ணு இந்த மாதிரிலாம் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தருவித்தேன், வீன்றது வந்திருக்கா. அப்போ இதுதான் வந்து பிறவினை தொடர். பிறவினை தொடரை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு வழி, சரிங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் பிறவினை தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே போல் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் இல்லையா? இதிலே நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது பார்த்தாவே நமக்கு ரொம்ப இதை நம்ம அந்த தொடர் வகைகளை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இதே எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 32வது கேள்வி. பார்க்க செய்தான் என்பது எவ்வகை தொடர்? செய்யப்பாட்டு வினைத்தொடர். பார்க்க செய்தான் என்பது செய்யப்பாட்டு வினைத்தொடர். 32வது கேள்வி. பார்க்க செய்தான் இங்கே பார்த்தீங்கன்னா செய். 32வது கேள்விக்கு என்னென்னா சி ஆப்ஷன், பிறவினை தொடர் தான் வரும். ஏன்னா இங்கே இப்போ தானே பார்த்தோம், பி வை செய் பண்ணு வி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பிறவினை தொடரா? இங்கே செய்தான், செய் அப்படின்னு வந்திருக்கா. அப்போ இது வந்து பிறவினை தொடர். 32க்கு சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 33 எவ்வகை தொடர்னு தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் திடலில் ஓடினேன் அப்படின்றது தன்வினை. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படிங்கிறது பிறவினை. அப்போ 33க்கு பி ஆப்ஷன். 33க்கு பி ஆப்ஷன். 34 நீ இதை செய் என கூறினேன் அல்லவா? இத்தொடருக்கு ஏற்ற கட்டளை தொடரை தேர்ந்தெடு. கட்டளை தொடர்னா கட்டளை இடுற மாதிரி இருக்கணும் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் எதுங்க சரியானது? பி ஆப்ஷன் தான் சரியானது. நீ இதை செய் அப்படின்றது சரியானது. அவங்க என்ன கேள்வியில் கொடுத்துருக்காங்க? நீ இதை செய் என கூறினேன் அல்லவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டளை தொடரை மாற்றும் போது எப்படி வரும்? நீ இதை செய் அப்படின்னு சொல்லி கட்டளையாக வரும். 34க்கு பி ஆப்ஷன். 35 பணம் காணாமல் போனது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 35க்கு பி ஆப்ஷன், செயப்பாட்டு வினைத்தொடர். செயப்பாட்டு வினைத்தொடர். இப்போ செயப்பாட்டு வினைத்தொடருக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா, படு உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது இந்த மாதிரி பட்டது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர். பணம் காணாமல் போனதுன்னு வந்திருக்கா. அப்போ ஈஸியாக கண்ணை மூடிட்டு போட்டலாம், அது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர். 36 பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கட்டளை இடுற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ 36க்கு பி ஆப்ஷன். 37 தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வினை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 37க்கு வை அப்படின்னு வந்தால் பிறவினை. வைத்தார் அப்படின்னு வந்தால் பிறவினை. அப்போ 37க்கு பி ஆப்ஷன். 38 கீழ்கண்ட தொடர்களில் எத்தனை செயப்பாட்டு வினைத்தொடர்கள் அமைந்துள்ளது என கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செயப்பாட்டு வினைத்தொடர்கள்லாம் நமக்கு என்னங்க வரணும்? படு உன் பெரு ஆயிற்று போயிற்று போனது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து செயப்பாட்டு வினைத்தொடர்னு பார்த்தோம் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? வீடு கட்டி ஆயிற்றுன்னு வந்திருக்கு, அது செயப்பாட்டு வினைத்தொடர் தான். 1 சரி. நெக்ஸ்ட்டு கோவலன் கொலை உண்டான் அப்படின்னு வந்தாலும் செயப்பாட்டு வினைத்தொடர் தான். 2ம் சரி. 3 ஓவியம் குமரனால் வரையப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு, அதுவும் சரிதான். அப்போ 1 2 3 3மே சரிதான். 38க்கு சி ஆப்ஷன். 38க்கு சி ஆப்ஷன். 38க்கு சி ஆப்ஷன். 39 எவ்வளவு உயரமான மரம் என்பது எவ்வகை தொடர்? எவ்வளவு உயரமான மரம் என்பது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து உணர்ச்சி தொடர்.
39க்கு ஏ ஆப்ஷன். 39க்கு ஏ ஆப்ஷன். அடடே எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக சொல்கிறேன் இல்லையா, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறேன் இல்லையா. அதே போல் தான் இப்போ இமயமலை பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய இமயமலை அந்த மாதிரி ஆச்சரியமாக அடடே அப்படின்லாம் சொன்னோம்னா அது வந்து உணர்ச்சி தொடர். 30க்கு ஏ ஆப்ஷன். சாரி 39 நம்பர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே. 40 உண்ணப்படும் தமிழ் தேனே இவ்வகை தொடர். உண்ணப்படும் தமிழ் தேனே இவ்வகை தொடர். 40க்கு பி ஆப்ஷன். உண்ணப்படும் படு அப்படின்னு வந்தாலே செய்யப்பாட்டு வினைத்தொடர். 41 சரியான இணையை தேர்ந்தெடுக்க. 41க்கு சி ஆப்ஷன். பெரிய மரம் பெயரடை. இப்போ அந்த பெயரடை வினையடை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு வினை சொல்லுக்கு முன்னாடி அது வேறு ஏதாவது இப்போ நல்ல ஏதாவது மெல்ல இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா, வினை சொல்லுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது வந்து வினை அடைன்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்லுக்கு முன்னாடி அதை சிறப்புப்படுத்துகிற மாதிரி வந்துச்சுன்னா பெரிய மரம்ன்றது ஒரு பெயர் சொல். இப்போ அங்கே வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது அடை வந்துச்சுன்னா அது வந்து பெயரடை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல நூல் அப்படின்னு முதல் ஆப்ஷனில் நல்ல நூல் வினை அடைன்னு கொடுத்தாங்க. இது தவறானது. என்ன வரும் அப்படின்னா நல்ல நூலுங்கிறது என்னங்க, ஒரு பெயர் சொல். பெயருக்கு முன்னாடி நல்ல அப்படின்ற ஒரு அடைமொழி வந்திருக்கு. அப்போ நல்ல நூல் அப்படிங்கிறது பெயரடை அப்படின்றத சரியானது. நெக்ஸ்ட்டு மெல்ல வந்தான் பெயரடைன்னு கொடுத்துருக்காங்க. வந்தான் அப்படின்றது என்னங்க, ஒரு வினைச்சொல். வினைக்கு முன்னாடி மெல்ல அப்படிங்கிற ஒரு அடைமொழி கொடுத்துருக்காங்க. அப்போ அது வினையடை. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள். விரைந்து முடித்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முடித்தான் அப்படின்றது ஒரு வினைச்சொல். அந்த வினைச்சொல்லுக்கு முன்னாடி விரைந்து அப்படின்ற ஒரு அடைமொழி வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து வினையடைன்னு வந்தால் தான் இது சரியானது. 41க்கு நமக்கு எது சரியானதான் கேட்குறாங்க. அப்போ எதுங்க சரியானது? சி ஆப்ஷன் தான் சரியானது. பெரிய மரம் அப்படிங்கிறது பெயரடை. 42 இசையின்றி அமையாது பாடல். இத்தொடரை உடன்பாட்டு தொடராக மாற்றுக. இசையின்றி அமையாது பாடல். 42க்கு ஏ ஆப்ஷன். இசையோடு அமையும் பாடல் உடன்பாட்டு தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. 42க்கு ஏ ஆப்ஷன். 43 ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது டேஸ் தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 43க்கு டி ஆப்ஷன். தனிநிலை தொடர். ஒரு எழுவாயாக இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்களாக இருக்கலாம். ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடிச்சுன்னா அது வந்து தனிநிலை தொடர். இதே தொடர்நிலை தொடர் அப்படின்னா ஒரு எழுவாய் நிறைய பயனிலைகள் பல பயனிலைகளை கொண்டு முடிஞ்சுதுன்னா அது வந்து தொடர்நிலை தொடர்னு சொல்லுவாங்க. கலவை தொடர் அப்படின்னா நடுவில் அதனால் ஆகையால் இந்த மாதிரி அது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ரெண்டு தனிநிலை தொடர்கள் சேர்ந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து கலவை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எழுவாய் ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து தனிநிலை தொடர். அப்போ 43க்கு டி ஆப்ஷன். 44வது கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்ட இணைகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் பாருங்கள். மா பலா வாழை ஆகியன முக்கணிகள் தனிநிலை தொடர்னு சொல்லிட்டாங்க. சரியானதான். ஏன்னா மாங்கிறது ஒரு எழுவாய், பலாங்கிறது ஒரு எழுவாய், வாழை அப்படிங்கிறது ஒரு எழுவாய். பல எழுவாய்கள் வந்து ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ அது தனிநிலை தொடர். 44ல் ஏங்கிறது ஏ ஆப்ஷன் சரியானது தான். அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள். நேற்று புயல் வீசியதால் பள்ளி விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தொடர்நிலை தொடர்னு சொல்கிறாங்க. இது வந்து கலவை தொடர் தான் வரும். இப்போ இங்கே தவறானது எதுனா பி ஆப்ஷன் தான். அடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாம். அழகன் பாடம் எழுதுகிறான் அப்படின்றது தனிநிலை தொடர் தான். ஏன்னா ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஒரு எழுவாயாக கூட இருக்கலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் கூட இருக்கலாம். இங்கே வந்து ஒரு எழுவாய் வந்திருக்கு. சரியானது தான். நெக்ஸ்ட்டு 44ல் டி ஆப்ஷன். கவனமாக படி அப்படின்னு சொல்கிறாங்க. கவனமாக படிங்கிறது கட்டளை தொடர் தான். கவனமாக படின்னு சொல்லிட்டு கட்டளையாக வந்து சொல்கிறாங்க. இப்போ 44ல் தவறானதுன்னு கேட்குறாங்க. தவறானது எதுங்க? பி ஆப்ஷன் தான். நேற்று புயல் வீசியதால் பள்ளி விடுமுறை அப்படிங்கிறது கலவை தொடர்னு வரணும். இங்கே தொடர்நிலை தொடர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு அது தவறானது. நெக்ஸ்ட்டு 45 கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். இத்தொடரை பொருள்மாறா எதிர்மறை தொடராக மாற்றுக. 45வது கேள்விக்கு சி ஆப்ஷன். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். 46 தொடர்நிலை தொடரை கலவை தொடராக மாற்றுக. இப்போ நான் சொன்னலையே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தொடர்நிலை தொடர் கொடுத்துருக்காங்க. கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார். தொடர்நிலை தொடர்னா என்னென்னா
ஒரே ஒரு எழுவாய் பல பயனிகளை கொண்டு முடிஞ்சுன்னா அது வந்து தொடர்நிலை தொடர்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வந்து கலவை தொடராக மாற்றுறாங்க. அப்போ உழைத்தார் அதனாலுங்கிறத சேர்த்துறதுனா உழைத்ததால் வாழ்வில் உயர்ந்தார் அப்படின்றது நம்ம குறிக்கணும். அப்போ அந்த ஆப்ஷன் எங்கெங்கே இருக்குது? 46க்கு சி ஆப்ஷன், கார்மேகம் கடுமையாக உழைத்ததால் வாழ்வில் உயர்ந்தார். கார்மேகம் கடுமையாக உழைத்ததால் வாழ்வில் உயர்ந்தார். 47 எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் டேஸ் எனப்படும். எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் டேஸ் எனப்படும். செய்வினை தொடர் எனப்படும். 47க்கு பி ஆப்ஷன். 48 நேர்கூற்று தொடரில் அமையும் சொற்களில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேர்கூற்று தொடரில் என்னென்னலாம் வரும், அயர்கூற்று தொடரில் என்னென்ன சொற்கள்லாம் வந்து அது வந்து அயர்கூற்று தொடர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நேர்கூற்று வந்துச்சுன்னா என்னென்ன சொற்கள் வரும், அந்த சொற்கள்லாம் என்னென்ன சொற்கள்னு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் நேர்கூற்றுக்கானது சொல்கிறேன். நேர்கூற்றாக இருந்துச்சுன்னா அங்கே என்ன வார்த்தைகள்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்று, நேற்று, இது, அதே போல் இதனால், நாம், நாங்கள், நீங்கள், நாளை, இப்பொழுது, இவை, நான், நீ, இதெல்லாம் நேர்கூற்று தொடர். ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். இன்று, நேற்று, இது, இதனால், நாம், நாங்கள், நீங்கள், நாளை, இப்பொழுது, இவை, நான், நீ. நோட் பண்ணோம் அப்படின்னா வீடியோவை திரும்பவும் ரிப்பீட் பண்ணி கூட நீங்கள் கேளுங்க. சரிங்களா? இப்போ அயர்கூற்று தொடராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்னென்ன சொற்கள்லாம் வரும் அப்படின்னா அன்று. இப்போ இன்றுன்னு பார்த்தோமா, இன்றுக்கு பதில் அன்று. நேற்றுக்கு முன்னாள்னா எந்த இதுங்க வரணும்? 2 சொல்லினா தான் வரணும். முன்னாள்னா 2 சொல்லினா தான் வரணும். அதுதான் முன்னாள். அடுத்து அது, அதனால், தாம், தாங்கள், அவர்கள், மறுநாள், அப்பொழுது, அவை, தான், அவன், அவள், இந்த மாதிரி வரும். அயர்கூற்று இன்னொரு தட்டி சொல்கிறேன். அன்று, முன்னாள், அது, அதனால், தாம், தாங்கள், அவர்கள், மறுநாள், அப்பொழுது, அவை, தான், அவன், அவள், இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அயர்கூற்று தொடர். இப்போ நம்ம பார்த்துட்டோம் எது வரும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 48ல் எது வந்து நேர்கூற்று தொடரில் வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டி ஆப்ஷன் தான். அவர்கள் அப்படிங்கிறது எதுக்குங்க வரும்? அயர்கூற்று தொடருக்கு வரும். 48க்கு டி ஆப்ஷன். 48க்கு டி ஆப்ஷன். 49 சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 49க்கு பி ஆப்ஷன். செயல் அல்லது தொழில் நிகழ்த்துவதை நேர்மறையாக உணர்த்துவது எதுனா உடன்பாட்டு தொடர். 50வது கேள்வி பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. நீடூழி வாழ்க அப்படின்றது என்னங்க? விளைவு தொடர். வாழ்த்துதல் மாதிரி வாழ்த்துதல், வைதல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா விளைவு தொடர். 1க்கு 2 கண்ணன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர். 3வது ஆப்ஷனு. பாடம் படித்தாயா வினா தொடர். 4வது ஆப்ஷனு. ஆசிரியர் பாடத்தை நடத்தினார் செய்வினை. அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன். 2, 3, 4, 1 ஏ ஆப்ஷன் தான் சரியானது. 50க்கு ஏ ஆப்ஷன். 50க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 51 தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 51க்கு பி ஆப்ஷன். 51க்கு பி ஆப்ஷன். 51க்கு பி ஆப்ஷன். செய்தி தொடர். தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னா செய்தி தொடர். அடுத்து 52வது கேள்வி. நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்றும் போது டேஸ் இடத்தை படர்க்கையாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 52வது கேள்விக்கு சி ஆப்ஷன். ஏ மற்றும் பி சி ஆப்ஷன் தான் சரியானது. நேர்கூற்றை அயர்கூற்றாக மாற்றும்போது சி ஆப்ஷனை ஏ மற்றும் பி. அதாவது முன்னிலையும் அயர்கூற்றை மாற்றும்போது என்ன பண்ணணும்? முன்னிலையை படர்க்கையாக மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் தன்மையும் படர்க்கையாக இருக்கும். முன்னிலையாக இருந்தாலும் படர்க்கையாக மாற்றணும், தன்மையாக இருந்தாலும் படர்க்கையாக மாற்றணும். இதே முன்னிலையாக இருக்கும்போது அதை வந்து தன்மையாகவும் மாற்றலாம், படர்க்கையாகவும் மாற்றலாம். இதுவும் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. முன்னிலையாக இருக்கும்போது தன்மையாகவும் மாற்றலாம், படர்க்கையாக மாற்றலாம். தன்மையாக இருந்துச்சுன்னா அது வந்து படர்க்கையாக
முன்னிலையாக தான் மாற்றணும். எது தன்மை முன்னிலை படற்கை இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா, மூவிடம் தெரியும் இல்லைங்களா, தன்மைனா என்ன முன்னிலைன்னா என்ன படற்கைனா என்னன்னு தெரியும் சரிங்களா. இப்போ தன்மைனா நாம் நான் நாம் நாங்கள் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தன்மை, முன்னிலை நீ நீங்கள் நீவீர் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா முன்னிலை. படற்கைனா அவன் அவர் மூன்றாவது ஒருத்தர் சொல்லக்கூடியது படற்கை. ஓகேங்களா, புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு 53 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. எது நேர்கூற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 53க்கு பி ஆப்ஷன் 1 2 3 சரியானது. ஆக அப்படின்ற சொல் இடம்பெறாது. ஆக அப்படின்ற சொல் அயற்கூற்றில் தான் இடம்பெறும். நெக்ஸ்ட்டு 54வது கேள்வி பார்க்கலாம். அயற்கூற்று தொடர்களில் இடம்பெறும் சொற்களில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அயற்கூற்றில் எதுங்க வராது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நாளை அப்படிங்கிறது வராது. 54க்கு ஏ ஆப்ஷன். 54க்கு ஏ ஆப்ஷன். அப்போ மீதியெல்லாம் அயற்கூற்று தொடர்களில் வரும். முன்னாள், அவர்கள், அப்பொழுது இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது அயற்கூற்று தொடர்களில் வரும். நெக்ஸ்ட்டு 55 ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. 55க்கு சி ஆப்ஷன். 55க்கு சி ஆப்ஷன். இதுதான் சரியாக வந்திருக்கு. என் புத்தகம் இது ஒன்று. என் புத்தகம் அப்படின்றது அது ஒருமை குறிக்கக்கூடாதுன்னா என்னங்க வரும்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் நம்ம சொல்லிட்டோம். நிறைய ஒருமை பன்மை பிழைகள் மட்டுமே நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஒருமையில் வந்துச்சுன்னா என்னங்க வரும், அன்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். பன்மையில் வந்துச்சுன்னா அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வரும். முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா புத்தகம் இவை அல்ல இருக்கு. அப்போ ஒருமையில் கொடுத்துட்டு அல்லன்னு கொடுத்தது சரியா, அது தவறானது. அப்போ இது சரியானது எதுனா 55க்கு சி ஆப்ஷன். 56 வலுவு பிழையற்ற சொற்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷனில் நேற்று அடமழை பெய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடமழைன்றது சரியா, அது தவறானது. சரியானது என்னங்க வரும், அடைமழை அப்படின்னு வரணும். அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள், அவரைக்காய் செடி வளர்ந்ததுன்னு இருக்காங்க. அவரைக்கான்றது சரியா, தவறு. அவரைக்காய் அப்படின்றது தான் சரியானது. அடுத்து சி ஆப்ஷன் பாருங்கள், நன்சை நிலம் உழவுக்கு ஏற்றது, அது சரியானது தான். அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள், தாவாரம் பகுதியில் களை எடுக்கப்பட்டது அப்படின்ற. தாவாரன்றது சரியானதா, தவறானது. தாவாரங்கிறது பேச்சு வழக்கு சொல். எழுத்து வழக்கில் என்னங்க வரணும், தாழ்வாரம் சொல்லிட்டு வரும். அப்போ 56ல் 56க்கு ஆன்சர் என்னன்னா சி ஆப்ஷன். 56க்கு சி ஆப்ஷன். 57 எத்துணை என்பது எதை குறிக்கும். 57 எத்துணை என்பது எதை குறிக்கும்னா அளவு மற்றும் காலம். இது எத்தனை அப்படின்னு வந்துச்சுன்னா அது எண்ணிக்கையை குறிக்கும். சரி, 3 சொல்லினா தான் வரணும். எத்தனை அப்படின்றது எண்ணிக்கை குறிக்கும். எத்துணை அப்படின்னா அளவு மற்றும் காலம். 58 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. 58 கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இது பழங்கள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறானது. ஏ ஆப்ஷன். 58க்கு ஏ ஆப்ஷன். ஏன்னா இதுங்கிறது ஒருமையில் வரும்போது அன்று அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணோம். இங்கே அல்லன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தவறானது. 59வது கேள்வி, மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் எது. மூவிடத்திற்கும் ஐம்பாலுக்கும் பொதுவான சொற்கள் எது அப்படின்னா 59க்கு டி ஆப்ஷன். வேறு, உண்டு, இல்லை. இது மூணுமே மூவிடத்திற்கும் வரும். தன்மை, முன்னிலை, படற்கை ஆகிய மூவிடத்திற்கும் வரும். ஐம்பாலுக்கும் வரும். சரிங்களா. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்னு சொல்லக்கூடிய ஐம்பாலுக்குமே வரும். 59க்கு டி ஆப்ஷன். 59க்கு டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 60 எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 60வது கேள்விக்கு இ ஆப்ஷன். 2 இணைகள் மட்டும்தான் சரியாக பொருந்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா ஒன்றன் பால் அஃது அன்று அப்படின்னு இருக்காங்க. இரண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், பலவின் பால் அவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்மை பன்மை நாம் அல்லீர். நாம் அப்படின்றது பன்மை. தன்மை பன்மை அது நாம் அல்லீர் வரக்கூடாது. நாம் அல்லோம் அப்படின்னு வரணும். நாம் அல்லோம் அப்படின்னு வரணும். இப்போ 3வது தப்பு. 4வது முன்னிலை பன்மை நீவீர் அல்லைன்னு கொடுத்துருக்காங்க. நீவீர் அல்லைன்னு வரக்கூடாது. நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். நீவீர் அல்லீர்னு வரணும். அப்போ 2 தான் சரி. இப்போ 60க்கு ஏ ஆப்ஷன்.
61 பிழைகளை திருத்தி எழுதுக. பானையை உடைத்தது கண்ணன் அன்று அப்படின்னு வரணும். சரி கண்ணன் அல்லன் அப்படின்னு வரணும். கண்ணன் அல்லன் அப்படின்னு வரணும். ஏன்னா ஆண்பாலை குறிக்கிறது அப்படிங்கும்போது அல்லன். 61க்கு ஏ ஆப்ஷன். 61க்கு ஏ ஆப்ஷன். 62 அஃது அன்று. 1க்கு 4. நீவீர் அல்லீர். நீ அல்லை அவை அல்ல. 4 1 2 4 அப்படிங்கிறது எங்கே இருக்கு? 4 1 நீ அவை அல்ல 2 3. 4 1 2 3. 4 1 2 3 ஏ ஆப்ஷன். 62க்கு ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 63 ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 63க்கு என்னங்க ஆன்சர்? டி ஆப்ஷன். இந்த நிலத்துக்கு உரிமையாளர் நீ. ஒருமை பண்ணை சரியானது எதுனா நீ அல்லை தான் வரணும். நீ அல்லை. 63க்கு டி ஆப்ஷன். 64 ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒருமை பன்மை சரியாக அமைந்த வாக்கியத்தை தான் கண்டுபிடிக்கணும். 64க்கு டி ஆப்ஷன். கன்று தனது தலையை ஆட்டியது. இங்கே பார்த்திங்கன்னா மாடுகள் அப்படிங்கும்போது தமது தலையை ஆட்டியதுன்னு சொல்லியிருக்காங்க. வராது. மாடுகள் அப்படின்றது ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கன்று தனது தலையை ஆட்டின அப்படின்னு தமது அப்படின்றது வராது. தமது அப்படிங்கிறது பன்மை சொல்லுக்கு தான் வரும். இப்போ 64க்கு டி ஆப்ஷன் தான் சரியானது. கன்று தனது தலையை ஆட்டியது. 65வது கேள்வி. 65க்கு பி ஆப்ஷன். தலைவர் தமது. ஏன்னா உயர்வு கருதி தமது அப்படின்றத வந்து யூஸ் பண்ணு. தமது அப்படிங்கிறது பன்மைக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் தலைவர் அப்படிங்கிறது உயர்வா கருதி சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அம்பேத்கர், காந்தியடிகள் இந்த மாதிரிலாம் வந்து தலைவர்களை பற்றி சொல்லும் போது தமது அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து தமது அப்படிங்கிறது தானுங்கிறது ஒருமைக்குரியது, தாம் அப்படிங்கிறது பன்மைக்குரியது. தமது அப்படிங்கிறது பன்மைக்குரியது, அதே போல் தனது அப்படிங்கிறது ஒருமைக்குரியது. அது வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 65க்கு பி ஆப்ஷன். ஓகேவா? 66 பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. 66க்கு பி ஆப்ஷன். ஒவ்வொரு பள்ளியிலும் சிறந்த கல்வியை அளிக்க வேண்டும். ஏ ஆப்ஷனில் என்ன தவறுனா வீடுகளிலும் வரக்கூடாது, வீட்டிலும் அப்படின்னு வரணும். காளைகள் உழுததுன்னு வரக்கூடாது, காளைகள் உழுதன அப்படின்னு. ஏன்னா பன்மை. பசுபால் தந்தனன் இருக்குது, பசுபால் தந்தது அப்படின்னு வரணும். ஓகேவா? அடுத்து 67 ஒருமை பன்மை பிழை நீக்குக. காற்று வந்து வீசியது, மரங்கள் வந்து அசைந்தன அப்படின்னு தான் வரணும். 67க்கு பி ஆப்ஷன். 68 இளமையில் கல் அப்படின்றது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. இளமை கல் அப்படிங்கிறது விளைவு தொடர். ஏ ஆப்ஷன். 69 மலையின் உயரம்தான் என்ன இத்தொடர் எவ்வகை தொடர் மற்றும் வகை காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆச்சரியம். மலையின் உயரம்தான் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா? அப்போ 69க்கு டி ஆப்ஷன். உணர்ச்சி தொடர். வியப்பா உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சொல்கிறோம் மலையின் உயரம்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 69க்கு டி ஆப்ஷன். 70 ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர்னா விளைவு தொடர். 70க்கு சி ஆப்ஷன். 70க்கு சி ஆப்ஷன். 71 தொடர்கள் பொருள் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். அது என்னென்னங்க அப்படின்னா செய்தி தொடர், வினா தொடர், விளைவு தொடர், உணர்ச்சி தொடர் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகைப்படும். அடுத்து 72 நேற்று நம் ஊரில் மழை பெய்தது வினா தொடராக மாற்றுக. 72க்கு சி ஆப்ஷன். 72க்கு சி ஆப்ஷன். அடுத்து 73 நாள்தோறும் உடற்பயிற்சி செய் என்ற தொடரை செய்தி தொடராக மாற்றுக அப்படின்னு கேட்குறாங்க. 73க்கு பி ஆப்ஷன். நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். 74 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. பி ஆப்ஷன். என்னே குழந்தையின் அழகு. என்னே குழந்தையின் அழகு உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி தொடர். மீதிலாம் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்கும். வீட்டை தூய்மையாக்கு அப்படின்றது கட்டளையாக வரணும். தொல்காப்பியன் வீட்டுக்கு வந்திலன் அப்படின்றது எதிர்மறை வரணும். உடற்பயிற்சி செய்தால் நல்லது அப்படிங்கிறது செய்தியில் வரணும். நெக்ஸ்ட்டு 75 முயன்றால் அனைத்தும் முடியும் என்ற செய்தி தொடரை வினா தொடராக மாற்றுக. 75வது கேள்விக்கு பி ஆப்ஷன். இது பார்த்திங்கன்னா
நீங்களும் இதை வந்து எடுத்துக்கலாம். முயன்றால் முடியாதது உண்டோ? இப்போ கண்டிப்பாக நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றிங்கிறது நமக்கு கிடைக்கும். 75க்கு பி ஆப்ஷன். முடிந்தால் முயன்றால் முடியாதது உண்டோ? இதை நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் இப்போ எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். முயன்றால் முடியாதது உண்டோ? முயற்சியை வந்து கைவிடவே கூடாது. 76 குறிஞ்சிக்களி கபிலரால் இயற்றப்பட்டது. இத்தொடருக்கு ஏற்ற வினா தொடராக மாற்றுக. 76க்கு சி ஆப்ஷன். குறிஞ்சிக்களி யாரால் இயற்றப்பட்டது? குறிஞ்சிக்களி யாரால் இயற்றப்பட்டது? 77 கீழ்கண்ட கூற்றுகளில் செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்ற வேண்டிய முறைகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. 3மே சரிதான். எழுவாய் செயற்படு பொருளாக்க வேண்டும், வேற்றுமை உருபை சேர்த்தல் வேண்டும், பயனில்லையுடன் பட்டது என்னும் துணைவினைகளை சேர்த்தல் வேண்டும். செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்றும்போது 77க்கு ஏ ஆப்ஷன். 78 முயற்சி திருவினையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி. இது என்ன தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. 78க்கு சி ஆப்ஷன். செய்தி தொடர். அவனை திருந்த செய்தான் அப்படின்றது பிறவினை தொடர். செய் அப்படின்றதாவே பிறவினை பார்த்தோம் இல்லையா. 79க்கு பி ஆப்ஷன். 80 தந்தை மகனாக நன்றாக படிக்க வைத்தார். வைன்னு வந்தாலும் பிறவினை தொடர். 80க்கு பி ஆப்ஷன். 81 இது நாற்காலி அப்படிங்கிறது என்ன தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. 81க்கு சி ஆப்ஷன். பெயர் பயனிலை தொடர். பெயர் பயனிலை தொடர். 82 சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அஃது அன்றுன்றது சரிதான், அது அன்றுன்றதும் சரிதான், அவை அல்ல அப்படின்றது சரிதான். எப்போ தவறானது எதுங்க? டி ஆப்ஷன் தான் தவறானது. 82க்கு டி ஆப்ஷன் தான் வரணும். அதாவது கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அப்போ தவறானது எதுனா டி ஆப்ஷன் தான் தவறானது, மீதி எல்லாம் சரிதான். மீதி 3 ஆப்ஷனும் அஃதுனா அன்று தான், அதுனா அன்று தான், அவைனா அல்ல தான். ஓகேவா? இப்போ அந்த கொஷின் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இங்கே பார்த்துக்கோங்க வீடியோவில். நெக்ஸ்ட்டு 83வது கேள்வி. நாம் அல்லோம் சரியானதை தேர்ந்தெடுக்க. நாம் அல்லோம் சரியானதை தேர்ந்தெடுக்க. 83க்கு பி ஆப்ஷன். தன்மை பன்மை. நாம் அல்லோம் அப்படின்றது தன்மை பன்மை. நாம் அல்லோம் அப்படின்றது தன்மை பன்மை. 84 சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 84வது கேள்விக்கு சி ஆப்ஷன். சி ஆப்ஷன். 84வதுக்கு சி ஆப்ஷன். நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். 84வது கேள்விக்கு நீவீர் அல்லீர் அப்படின்னு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா தவறானது எது? இதுவும் தப்பு தாங்க. நாம் அல்லர் அப்படின்றது தப்பு தான். பார்த்தீங்கன்னா 84க்கு நீ அல்லைன்னு வரணும். இந்த கொஷினே தப்பு, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 84வது கேள்விக்கு நீ அல்லைன்னு வரணும். நான் அல்லேன்னு வரணும். நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். நீவீர் அல்லீர் அப்படின்னு வரணும். நீவீர் அல்லீர். நாம் அல்லோம் அப்படின்னு வரணும். நாம் அல்லோம் அப்படின்னு வரணும். இந்த கொஷின் பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க 84வது கொஷினுக்கு. அடுத்து 85. அதில் எல்லாமே தப்பாக இருக்குங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சேஞ்ச் பண்ணிங்க கவனமாக பார்த்து. 85வது கேள்விக்கு சி ஆப்ஷன். பிழைகள் அதாவது பிழைகள் அற்ற தொடரை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. 85க்கு பிழைகள் அற்ற தொடரை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா முதல் ஆப்ஷன் பாருங்கள், எனது மகன். எனது மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அவை எல்லாம். சி வந்து அவளது தந்தை. டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வண்டிகள் ஓடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எது வந்து பிழையற்ற தொடர், பிழைகள் அற்ற தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி 85க்கு பி ஆப்ஷன் தான் வரும். இந்த 85வது கேள்வியில் எல்லாமே தப்பாக தாங்க இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எனது மகன் அப்படின்னு வரக்கூடாது, என் மகன் தான் வரணும். அவை எல்லாம்ன்றது சரியானது தான். அவை எல்லாம் அப்படின்றது சரியானது தான். அப்போ 85க்கு பி ஆப்ஷன் தான் வரணும். நெக்ஸ்ட்டு அவை எல்லாம் அப்படின்றது சரியானது தான். அவளது தந்தை அப்படிங்கிறது அவளது தந்தை அப்படின்றது வரக்கூடாது, அவள் தந்தை அப்படின்னு வரணும். வண்டிகள் ஓடா அப்படின்றதும் சரியானதான். பன்மையில் வண்டிகள் ஓடான்றதும் சரியானது தான். அப்போ இப்போ இதில் வந்து பி ஆப்ஷன் டி ஆப்ஷன் ரெண்டுமே சரி. ஏ
ஏவும் சியும் தப்பு பார்த்துக்கோங்க. 86க்கு பி ஆப்ஷன். பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை ஆகியன அடிப்படை தேவைகள். 87 பிரிவினைகள் டேஸ் போன்ற விதிகளை கொண்டு முடியும். முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, வி, பி, வை, பண்ணு, செய் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பிரிவினைகள். 87க்கு சி ஆப்ஷன். 88 ஒரு தொடரில் டேஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றது இல்லை அப்படின்னா சி, செயல்படு பொருள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 89க்கு பொறுத்துக்கு வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னென்னா ஏ ஆப்ஷன் தான். விளையாடுபவன் யார் அப்படின்றது வினா பயனிலை. சொன்னவள் கலா அப்படின்றது பெயர் பயனிலை. நான் வந்தேன் அப்படின்றது வினை பயனிலை. 90வது கேள்வி, பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன். அவை யாவும் உள்ளன. 91 நயவாமை என்பதன் பொருள் கூறுக. நயவாமை என்பதன் பொருள் கூறுக. விரும்பாமை. 92 ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக. பி ஆப்ஷன். இலைகள் அசைந்தன. 93 இருசு என்ற சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. 93க்கு டி ஆப்ஷன். இருசுனா மூங்கில். 94 வந்து நின்றான் என்பது எவ்வகை தொடர்? வினையெச்ச தொடர். 94க்கு சி ஆப்ஷன். வந்து நின்றான் என்பது வினையெச்ச தொடர். 94க்கு சி ஆப்ஷன். 95 சொன்ன சிறுவன் அப்படின்றது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்ன சிறுவன். 95க்கு ஏ ஆப்ஷன். பெயரச்ச தொடர். உன் திருக்குறள் நூலை தருக அப்படின்றது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 96வது கேள்விக்கு பி ஆப்ஷன். வேண்டுதல். நமக்கு ஒரு பொருளை வேண்டி கேட்குறோம். விளைவு தொடர் தான், ஆனால் என்ன விளைவு தொடர்? வேண்டுதல் விளைவு தொடர். 97 பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே அப்படின்றது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. 97க்கு சி ஆப்ஷன். உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடர் தான், ஆனால் என்ன உணர்ச்சி தொடர்? அவலம் கருதி வருத்தப்படுற மாதிரி வந்திருக்கு. 98 பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 98க்கு டி ஆப்ஷன். அவள் நல்லவள் அல்லல். 99 தாம் என்பது பன்மையை குறிக்கும். சரிதான். தலைவர் தம் கையால் பரிசு வழங்கினார். சரிதான். அப்போ ரெண்டுமே சரி. 1 மற்றும் 2 சரியானது. 99க்கு சி ஆப்ஷன். இறுதியான கேள்வி, பிழையற்றது எதுன்னு கேட்குறாங்க. 100வது கேள்வி, பிழையற்றது எதுன்னு கேட்குறாங்க. ஓர் அரசன் அப்படின்றது பிழையற்றது. இது எப்படின்னா, இப்போ உயிரெழுத்துக்கள் வருது இல்லையா, இந்த மாதிரிலாம் வரும்போது ஓர் அப்படின்றது யூஸ் பண்ணணும். உயிரெழுத்துக்கள் அல்லாத பிற உயிர்மெய் எழுத்துக்கள் வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு அப்படின்றது வந்து யூஸ் பண்ணணும். அதன் அடிப்படையில் தான் ஓர் அரசன் அப்படின்றது சரியானது. ஒரு ஊருன்னு இருக்குது, அது தவறு. என்ன வரணும்? ஓர் ஊர் அப்படின்னு வரணும். ஓர் மாடுன்னு இருக்குது, தவறு. ஒரு மாடுன்னு வரணும். ஓர் கல்வன் இருக்குது, அதுவும் தவறு. ஒரு கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த டெஸ்ட்லாம் எழுதி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.